கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்திருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஜென்ரல் செக்கப்புக்காக தான் போகிறாங்க. அங்கெல்லாம் அந்த 40 இயர்ஸுக்கு மேலே கம்பல்சரியாக போய் செக்கப் பண்ணிக்கணுமா. அப்படி செக்கப் பண்ணிக்க போகும்போது ஒரு மிகப்பெரிய இடி தலையில் இறங்கியது. சகோதரிக்கு என்ன பிரச்சனை வந்தது, பாபா அந்த பிரச்சனையிலேருந்து சகோதரியை எப்படி வெளிக்கொணர்ந்தார். இது பிரமாதமான அற்புதம். பாபா அருள்மழை பொழிந்திருக்கிறார் இந்த சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கல்பாக்கத்தை சேர்ந்த சகோதரி அமுதா அவர்கள் இங்கே சென்னையில் பெருங்குடியில் ஒரு வீடு கட்டுறாங்க. பாபா கிரக பிரவேசத்துக்கு நீங்கள் வரணும். பாபா வந்தாரா? பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி பூர்ணிமா அவர்களுக்கு, சகோதரிக்கு குழந்தை பிறந்து அப்போ தான் ஒரு 4 மாதம் ஆகுது. நெஞ்சு வலி, ஆனால் இப்போல்லாம் அடிக்கடி வரா மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குன்னா கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. ஆனால் அன்று பயங்கர சிவியராக இருந்ததுன்னா நான் உடனே அழுதுகிட்டே டாக்டர்கிட்ட ஓடிட்டேன். நான் பாபாவை தான் கூட கூப்பிட்டேன். பாபா வந்தார், அற்புதம் நிகழ்த்தினார்னா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்தது சகோதரின் அற்புதம். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம், கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாபா அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார். நான் பாபா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனையை நீ வைக்க போகிறேன். இன்றைக்கி கருவில் குறை இருந்தாலும், அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்த பிறகு குறை இருந்தாலும் எல்லா குறையும் நிவர்த்தி செய்து வையுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது, அதாவது அந்த சகோதரி சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, அப்படி ஆகிப்போச்சு. கிட்னியில் ஓட்டைங்கிறாங்க. எப்படி இருக்கும்ல, கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருந்தது. பாபாவின் கருணை எவ்வளோ பண்ணியிருக்கு பாருங்கள். அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்படி இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதரர்களுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். நான் அடுத்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்று துணி பூஜை இருக்குது. ஞான சாய் பாபாவின் அற்புதமான தரிசனத்தோடு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அற்புதமான துணி பூஜை இருக்குது. இந்த துணி பூஜையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்காகத்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த மாதிரி சஃபர் ஆகிற அத்தனை குழந்தைங்களுக்காகவும் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஸ்பெஷல் பிரார்த்தனை அதுக்கு தான். பாபா கருவில் குறை இருந்தாலும், கருவறைக்குள் குறை இருந்தாலும், சில சகோதரிகளுக்கு கருவறையே குறையாக இருக்குது, அதையும் நிவர்த்தி செய்து வையுங்கள். அதே போல் குழந்தை வெளி உலகத்துக்கு வந்த பிறகு அந்த குறை கண்டினியூ ஆனாலும் அதையும் நிவர்த்தி செய்து வையுங்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறோம்னு சொல்லிட்டு, இன்றைக்கி துணி பூஜை நடைபெறும் போது நம்முடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கணும், நம்முடைய வேண்டுதல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதோடு உங்களோட வேண்டுதல் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி என்கிட்ட பேசும்போது கோடான கோடி நன்றிகள் பாபாவுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் பேசினாங்க. சகோதரி சொல்லுங்கள், அற்புதமாக பேசுகிறீங்க என்ன? ஆமாண்ணா, பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ஓம் சாய்ராம் ஸ்லோகமும் என் வாழ்வை மாற்றி அமைத்தது என்னாங்க. பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். சத்தியம், உண்மை. இந்த 2 மந்திரங்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்கு சகோதரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. அந்த 2 மாதங்கள் நான் எப்படி கடந்தேன்னே தெரியலேங்கிறாங்க. அந்த விஷயத்தை கேளுங்களேன், நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். சகோதரி ஜென்ரல் செக்கப் தான் போகிறாங்க. அங்கெல்லாம் அந்த 40 இயர்ஸ் அந்த ப்ளஸ் ஆன உடனே அடிக்கடி போய் இந்த மெமோகிராம் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கணுமா. அந்த மாதிரி தான் சகோதரி டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லா செக்கப் முடிஞ்சது. அம்மா நீங்கள் அடுத்து மெமோகிராம் போகணும். அங்கே போய் செக் பண்ணால் அந்த ரேடியாலஜி அந்த ஸ்டாஃப் இருப்பார் இல்லைங்களா, அவர் அதிர்ச்சியாக பார்க்குறார். பார்த்துட்டு, மேடம் எனக்கு என்னமோ நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த கொடிய நோய் கிருமி இருக்கும் போல் இருக்குது, நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க. சகோதரிக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. சகோதரி போய் சரணடைந்த இடம் பாபா. மானசீகமாக பாபாவின் பாதங்களில் விழுந்தார்கள்.
பாபா இந்த ஸ்டாஃப் ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் என் கூட இருங்க. நேராக போனாங்க, டாக்டரை பார்த்தாங்க. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தாம்மா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரு அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணிவிடுங்க நீங்கள். உடனே இம்மீடியட்டாக அல்ட்ராசவுண்ட் போயிட்டாங்க. அல்ட்ராசவுண்ட் எல்லாம் எடுத்தாங்க, செக் பண்ணாங்க. அங்கே இருந்த டாக்டரே டிக்ளேர் பண்ணிட்டார், அம்மா ஐ எம் கிவிங் ஒன் பேட் நியூஸ், உங்களுக்கு இருக்குது, இம்மீடியட்டாக நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போகணும். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. பாபா இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், இந்த மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை அந்த கொடிய நோய் கிருமி தாக்கிருச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க, அது இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்துட்டு அந்த ரிப்போர்ட்டோட டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொன்னார், அம்மா இதெல்லாம் கரெக்டு, எல்லாமே வந்துருச்சு, ஒரு நீடில் பயாப்சி பண்ணிடலாம், அப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னாங்க. சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஷீர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சகோதரி ஓம் சாய்ராம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீடில் பயாப்சி எடுத்தாங்க. நீடில் பயாப்சி ரிசல்ட்டுக்காக சகோதரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து யூடியூப் பார்க்குறாங்க. யூடியூப்பில் பார்க்கும் இடமெல்லாம் பாபா தான் தெரிகிறார். ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு, டேபிளில் 2 பாபா, ஸ்க்ரீனில் ஒரு பாபா. சகோதரிக்கு எல்லாமே நல்ல சகுனமாக பட்டது. சகோதரிக்கு ரிசல்ட் வந்தது, நார்மல் அப்படின்னு வந்தது. ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, அம்மா இந்த நீடில் பயாப்சி நார்மல்னு வந்துருச்சு, ஆனால் கட்டி இருக்குது உங்களுக்கு, கரெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால் பெஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க நீங்கள். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமாண்ணா? ஆமாம்மா பண்ணி தான் ஆகணும், 4 வீக்ஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே பண்ணிவிடுங்க. சகோதரி இப்போ தனக்கு தெரிந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டாங்க. பாபாவிடம் சொல்லிவிட்டு, பாபா நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறேன், நான் போகிறதுக்கு முன்னாடி உதி கலந்த தண்ணி குடிச்சிட்டு போவேன், இன்னிலேருந்து டெய்லி குடிப்பேன், இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் டாக்டர், அது வரைக்கும் நான் குடிப்பேன், அது வரைக்கும் உங்கள் மந்திரங்களை சொல்லுவேன், நீங்கள் எனக்கு அற்புதம் நிகழ்த்த வேண்டும் பாபாட்ட சொல்லிவிட்டு நேரு கிளம்பி அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறாங்க. அவர் சொன்னார், அம்மா எல்லாம் கரெக்டாக, அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது, இந்த கட்டி இருக்கிறது ரிஸ்க்கு தான், எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம், பெஸ்ட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், எடுத்த பிறகு அதையும் பயாப்சி அனுப்பணும், அதில் ஒன்றும் இல்லைன்னு வரணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள் சகோதரிக்கு. இதெல்லாம் இந்த 2 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா, சரி நான் சம்மதிச்சிட்டேன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கட்டியை எடுத்து பயாப்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ரிசல்ட்டு வந்துருச்சு. அந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டரு அப்படியே ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்போடு கை கொடுத்தாரா டாக்டர். அம்மா ஒன்றுமே இல்லை, நான் பயந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த கொடிய நோய் கிருமியின் தாக்குதல் எதுவுமே கிடையாது, நீங்கள் வணங்கிய கடவுள் உங்களை கைவிடவில்லை, டாக்டர் சொன்ன விஷயம் உண்மை, சத்தியம், அதுதான் உண்மை. பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டோம்னா பாபா நமக்கு அற்புத மழையை பொழிவார்னா, நான் அப்போவே வேண்டிக்கிட்டேன், இது எனக்கு எல்லாம் சரியாக போய் ஒன்றும் இல்லைன்னு ஆச்சுன்னா நான் கோபுரம் டிவிக்கு சொல்லுவேன்னு சொன்னேன்னா, நான் இப்போ உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், நான் சொல்லிட்டேன், நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள், இந்த 2 மந்திரங்களும் உதி கலந்த தண்ணியும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் பாபாவின் அருளாசிகளோடு. பாபா அதை செய்வார். நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை செய்யும்போது பாபா அருளாசிகளை வழங்குவார். சகோதரி சொன்ன விஷயம் உண்மை. நம்பிக்கையோடு பாபாவை வணங்கினால் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார் இல்லைங்களா, நம்முடைய தேவைகளை கொடுப்பார், நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். இதெல்லாம் நடக்கும். பாருங்கள், இப்படி தான் கல்பாக்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு நியாயமான கோரிக்கை, நம்ம எல்லாரும் வைக்கிற கோரிக்கை தான், சகோதரி மட்டும் வைக்கல, எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் பாபா நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக வரணும், எங்கள் வீட்டில் காது குத்து நீங்கள் கண்டிப்பாக வரணும், நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், சொந்த வீடு கட்டுறேன், நீங்கள் வரணும். இதெல்லாம் நம்ம கேட்குறோம். சகோதரியும் அதை கேட்டார்கள். சென்னையில் ஒரு வீடு கட்டுறாங்க சகோதரி, பாபாட்ட கொண்டு போய் இன்விடேஷன் வச்சாங்க. ஃபஸ்ட்டு இன்விடேஷன் பாபாவுக்கு தான். பாபா நீங்கள் கண்டிப்பாக வரணும், எந்த ரூபத்திலாவது நீங்கள் வர வேண்டும். சகோதரி காலையிலிருந்து வீடு கிரகப்பிரவேசம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். பாபா எந்த ரூபத்தில் வரப்போகிறார்? காலையில் கோமாத ரூபத்தில் வராரா, இல்லை ஏதாவது கிஃப்டாக வருவாரா, எந்த ரூபத்தில் வேணும் வருவார் இல்லைங்களா பாபா. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, விதவிதமாக வந்திருக்கார்.
ஒரு சகோதரின் வீட்டுக்கு மாடி வீட்டுக்கு போகிறவர் மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு திருப்தி தானே அப்படின்னு கேட்டு போயிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த அற்புதமெல்லாம் நிகழ்த்துவார் பாபா. சகோதரி நம்ம எபிசோட் ரெகுலராக பார்க்குறவங்க, கோபுரம் டிவியோட ரசிகர். ஆனால் நம்ம எவ்வளோ எபிசோடில் சொல்லியிருக்கீங்க வருவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தேன்னா, சாயங்காலம் ஆயிடுச்சு, பாபா வரலன்னா எனக்கு மனது வருத்தம். நான் பாபாட்ட செல்லமாக கோபிச்சுக்கிட்டேன். என்ன பாபா, நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டேன், நீங்கள் வரலையே அப்படின்னு சொன்னேன். ஒரு கிஃப்டாக பிரித்து பார்க்குறேன். எந்த கிஃப்ட்டுமே பாபா கிஃப்ட் இல்லை. என் தோழி ஒருத்தி ஃபஸ்ட்டு கொடுத்தா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே காலையில் இது உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வச்சுக்கோன்னு கொடுத்தா. அதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுருந்தேன். அதை ஏன் பிரிக்கலன்னு எனக்கு தெரில. எனக்கு அப்படி டைம் போயிட்டே இருந்தது. ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அவள் ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாலே ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு சொல்லி, அது என்னவா இருக்கும், நம்ம ஏன் பிரிக்காமல் விட்டோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த தோரணம், பாபா படம் போட்ட தோரணம். சகோதரி கண்களில் கண்ணீர். பாபா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அதுவே தெரியலையே பாபா. ஒரு விஷயம் சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா அவர் வந்துடுவார் நம்மள்கிட்ட, ஆனால் அவர் எப்போ மனசில் நினைக்கிறாரோ அப்போ தான் நம்ம அந்த கிஃப்ட்டை பிரிக்க முடியும்ண்ணா. உண்மை, எல்லாமே அவர் நினச்சா நடக்கும். நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வரேன், அவர் நினைத்தால்தான் அவரை வணங்க முடியும், அவர் நினைத்தால்தான் அவர் நாமத்தை சொல்ல முடியும், அவர் நினைத்தால்தான் அவர் கொடுத்த கிஃப்ட்டை பிரிக்க முடியும். இதெல்லாம் நடக்கும். அவர் மனசு வைக்கணும். அமுதா இப்போ நீ பெரிய கிஃப்ட்டுன்னாரு. சகோதரி பிரித்தாங்க. தோரணம், அற்புதமாக தோரணம். தோரண ரூபத்தில் பாபா உள்ளே வந்துட்டார். அருமையாக பாபாவின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. நான் சுவாமி ரூமில் முன்னாடி மாட்டுவேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது கோபுரம் டிவியில் சொல்லணும்னா, நீங்கள் நம்ம அவளோடு காத்திருந்தோம் அப்படின்னா பாபா தேடி வருவார்னா, நம்ம ஆசையோடு கூப்பிட்டோம் இல்லையா, ஓடி வருவார்னா அப்படிங்கிறாங்க. உண்மை, சத்தியம், இதெல்லாம் நடக்கும். பாருங்கள், ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேகத்தில் பாபாவை கூப்பிட்றாங்க. பாபா என் கூட வாங்க நீங்கள். அவர் எந்த ரூபத்தில் வராரு பாருங்கள், பிரமாதப்படுத்துகிறார். சென்னையை சேர்ந்த சகோதரி பூர்ணிமா அவர்கள் நம்முடைய தீவிரமான ரசிகர், நம்ம எபிசோடு எல்லாம் பார்க்குற சகோதரி. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 4 months ஆகுது. சகோதரிக்கு இந்த நெஞ்சு வலி தொந்தரவு கொஞ்ச நாளாக இருக்குது. டாக்டர் போய் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அன்று கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு, வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஹெவி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நேர பாபாட்ட போனாங்க. பாபா, நான் உதி கலந்த தண்ணி குடிக்கிறேன், நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன், டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், அதை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. வழியெங்கும் பாபாவை தேடுறாங்க. எங்கேயாவது பாபா தரிசனம் கொடுத்துட மாட்டாரா, உங்கள் தரிசனம் பார்த்துட்டே எனக்கு நிம்மதியாக இருக்குமே பாபா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறாங்க. எங்கேயுமே பாபா தரிசனம் கிடைக்கல. ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் போயாச்சு. நர்ஸு படுக்க வச்சாங்க. டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு எல்லா டீட்டெயிலெலாம் கேட்டாங்க. கேட்டு ஒரு நர்ஸ் ஒரு இசிஜி எடுத்துருங்க முதல்லன்னாங்க. ஒரு இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி நார்மல். இவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், மந்திரங்கள் போயிட்டே இருக்குது. பாபா நீங்கள் கூட இருங்க பாபா, நீங்கள் இருப்பீங்க பாபா, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும் எனக்கு, ஆனால் நீங்கள் இருக்கிறத எனக்கு காட்டுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி. ஏன்னா பாபா இருக்காருன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதற்காகத்தான், ஒரு தைரியம் இருக்கும், அதுக்காகத்தான் சகோதரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அம்மா இசிஜி நார்மல், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து எக்கோ டெஸ்ட் எடுப்போம், அதையும் எடுத்துருவோம், அப்புறம் பெரிய டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த பெயினுக்காக ஒரு ட்ரிப் சேர்த்து விட்டாங்க. இப்போ சகோதரின் காதுகளில் விழுந்த ஒரு விஷயம், அம்மா ஆட்டோ வந்துருச்சு, ஓடிபி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் சொல்லணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. யாரோ இந்த ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் ஆட்டோவில் ஓடிபி சொன்னால் தான் உள்ளே விடுவாங்க ஆட்டோக்குள்ளே. அந்த ஓடிபி நம்பர் என்னன்னு சகோதரி காது கொடுத்து கேட்குறாங்க. 8541 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த சொல்கிற பொண்ணு, அம்மா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 8541 அப்படிங்குது. சகோதரிக்கு எதற்கு இந்த நம்பரை பாபா கேட்க வைக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம். சரி, இது மூலமாக பாபா ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டி பார்க்குறாங்க. 9ஆம் நம்பர் வருது. சகோதரிக்கு தெளிவாயிடுச்சு, பாபா இங்கே தான் இருக்கார், என் கூட தான் இருக்கார். எப்படி புரிய வச்சார் பாருங்கள். நான் இங்கு தான் இருக்கிறேன் சகோதரி, கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக புரிய வச்சார். இப்போ பெரிய டாக்டர் வந்தாங்க, எக்கோ எடுத்தாங்க. எக்கோ டெஸ்ட்டு நார்மல், ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுக்கலாமா, அதில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும்
அதுக்கப்புறம் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாங்க. சகோதரி தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாபா எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு குட்டி பாப்பா 2 குட்டி பாப்பா வச்சுருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துக்கணும், தயவுசெய்து பாபா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சகோதரி. இப்போ பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டு வந்துருச்சு. டாக்டர் அங்கேருந்து வந்தாங்க. அம்மா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை உங்களுக்கு, முதல்ல அதை மாற்றுங்கள், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம், நான் உங்களுக்கு மருந்தெல்லாம் எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிளம்புங்க நீங்கள் அப்படின்னாங்க. சகோதரிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. அந்த வலிக்கு நான் பயந்தேன், நான் என்ன இருக்க போதும்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு வலி வலிச்சுது. ஆனால் பாபாவின் கருணை ஒன்றுமே இல்லைனா ஆக்கிட்டாருனா, எல்லாத்தையும் நார்மல் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருனா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் பாபாவின் மந்திரங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சகோதரிக்கு நான் இப்போ சொல்கிறேன், அந்த டாக்டர் சொன்னாங்க இல்லையா எதை யோசிச்சுட்ருக்கீங்கன்னு, அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு, எதுக்கு அதெல்லாம், பாபாவை மட்டும் நினைப்போம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். அப்படி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, சாயி தயாளம் நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள், சாயி தயாளம் சாயி கிருபாலம்னு ஒரு சாங் இருக்குது, அது கேளுங்க, ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறக்கும். சாய்நாத ஸ்தவனமஞ்சரி கேளுங்கள், உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெண்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கு ஏகமுக தீபம் சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில். தினமும் வடக்கு முகமாக ஏகமுக தீபம் ஏற்றுங்கள், பெண்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இவ்வளோ வழி இருக்குது. நம்ம யோசிச்சாப்பில் எதுவும் நடந்துட போகிறதில்லை, பாபா நினைக்கிறது தான் நடக்கும். பாபா அற்புதங்களை நிகழ்த்துவார் உங்கள் வாழ்வில். இப்படி 3 பிரமாதமான அற்புதங்களை நமக்கு கொடுத்த பாபா 4வது அற்புதமாக சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை கொடுக்கிறார். கருவில் இருக்கும் குழந்தைக்கு குறை, கிட்னியில் ஓட்டை டாக்டர் சொல்கிறது. அது எப்போ சொல்கிறாங்க, 36வது வாரத்தில் சொல்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுமா அதை, என்ன நடந்தது, அதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பாபா இருக்கார் இல்லையா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரமாதமாக படுத்தி கொடுப்பார், நமக்கெல்லாம் தெரியும். அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நான் பேசி முடித்த உடனே துனி பூஜையின் தரிசனம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த துனி பூஜையில் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருக்க வேண்டும்னு கேட்டிங்கன்னா, இப்படி குறையுள்ள குழந்தைகள் வேண்டாம் பாபா, அப்படியே குறை இருந்தாலும் கருவிலேயே நிவர்த்தி செய்யுங்கள், அப்படி இல்லை அந்த கர்மாவின் காரணமாக வெளியில் வந்துருச்சு அந்த குழந்தை அப்படின்னா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் அந்த குழந்தையை, குறையை நீக்குங்கள். இப்படி எல்லா பிரார்த்தனையும் வைத்து இப்போ துனி பூஜையை நம்ம செய்ய போகிறோம். நம்ம வாங்க துனி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டீ சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேடாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதி ஆயுள்ளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தேர்த்தம் அரோக திடகாந்திரகாடித்யர்த்தம் தன தானிய சிற்றந்தான சகல சௌபாகியானித்யர்த்தம் தேக ஆரோக்கியதா மனசந்தோஷ ஞானசாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் ஞானசாயிநாத குருவே நமோ நமகா பாதாரவிந்ததோஷதானா மத்தியே கரிஷ்யமாஹ சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத் சச்சிதானந்த சர்வ சாய்நாத குருவே நமோ நமः. ஓம் பிரம்மானந்தம் பரமஜுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தத்வாதீதம் ககனசதுருஷம் தத்துவமக்ஞாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீ சாட்சிபூதம் சாயிநாதம் திரிகுணரடிதம் சத்குரும் தம் நமாமி. சச்சிதானந்த சர்வ சாய்நாத குருவே நமः. ஓம் சாய்நாதாய நமகாவும் லக்ஷ்மீநாராயணாய நமகாவும் கிருஷ்ணராம சிவமாருத்யாதிருபாஜ நமகாவும் சேச சாயினே நமகாவும் கோதாவரி தட சிரடிவாதினே நமகாவும் பக்த ஹிருதாலதாத நமகாவும் சர்வ கிருத்வாசினே நமகாவும் பூதாவாசாஜ நமகாவும் பூத பவிஷ்யத் பவர்ஜிதாத நமகாவும் காலாதீதாத நமகாவும் காலாத நமகாவும் காலகாலாத நமகாவும் காலேதர்பதமனாத நமகாவும் மிருத்யுஞ்சயாத நமகாவும் அமிர்தியாத நமகாவும் மிருத்யா பயப்பிரதாத நமகாவும் ஜீவாதாராஜ நமகாவும் சர்வாதாராத நமகாவும் பக்தாவன சமர்த்தாத நமகாவும் பக்தாவன பிரத்திங்காத நமகாவும் அன்னவஸ்ரதாத நமஹ ஆரோக்கிய க்ஷேமதாத நமஹ தனமாங்கல்ய பிரதாத நமகா புத்தி சித்திதாத நமகா புத்திரமித்திர கலத்திரபந்துதாத நமஹ யோகீஷ மகாத நமகா ஆபத் பந்தவாத நமகா மார்க்கபந்தவே நமக முக்திம் குதிஸ்வர்கா பவர்கதாத நமக பிரியாத நமக பிரீதிவர்தனாத நமக அந்தர்யாமினே நம சச்சிதாத்மீ நமானந்தாத நமக
ஆனந்தாத் நமக பரமேஸ்வராத் நமக பரபிரம்மணே நமக பரமாத்மே நமக பரமஜுகதாத் நமக பரமேஸ்வராத் நமக ஞானஸ்வரூபிணே நமக ஜெகதத்ரே நமக பக்தானாம் மாத்ருதாத்ரு பிதாமகாத் நமக பக்தபயப்பிரதாத் நமக பக்தபராதிநாத் நமக பக்த அனுக்கிரக காதராத் நமக சரணாகதவஸ்தலாத் நமக பக்தி சக்திபிரதாத் நமக ஞான வைராக்கியதாத் நமக பிரேமப்பிரதாத் நமக சம்சயகிருதி துர்பல்ய பாபகர்ம வாசனாட்சேகராத் நமக சிரடிபுரவாசினம் கருணாமூர்த்திஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் சாயிநாத தரிசனம் சாயிநாத குருவே நமோ நமக அநேக கோடி பிரார்த்தனாந்தரிம் சமர்ப்பஜாமி. சாயி பாபா ராமவர பாபா ராமவர சாயி பாபா ராமவர சுத்தபக்தி சந்தர பாகா பாப புண்டலீக ஜாகா புண்டலீக ஜாகா பாப புண்டலீக ஜாகா யாகு யாகு ஹவகே ஜன கரு பாபா சி பந்தன சாயி சி பந்தன கரு பாபா சி பந்தன கனம் கானே பாபா சாயி தவ பாப மாஜே ஆயி பாப மாஜே ஆயி தவ பாப மாஜே ஆயி. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. ओम श्री आनंद कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஞான சாய் பாபா ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞான சாய் பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கும். நம்முடைய கோரிக்கையை ஏற்று பாபா அற்புதம் நிகழ்த்துவார், நிச்சயமாக அற்புதம் நிகழ்த்துவார். அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். சகோதரி மதுரையைச் சேர்ந்தவர்கள், சரண்யான் பேர். சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, இரண்டாவது குழந்தை கருவுறுகிறார்கள். இந்த ரெகுலர் செக்கப் போவாங்க இல்லையா, அப்படி போகிறாங்க. டாக்டர் அதிர்ச்சி தகவலை கொடுக்குறார். அம்மா டவுன் சிண்ட்ரோம் பாதிக்கப்பட்டிருக்கு, மூக்கே இல்லை குழந்தைக்கு. அதிர்ச்சி ஆகிட்டாங்க சகோதரி. டாக்டர் என்ன பண்ணுறது டாக்டர்னா, அம்மா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுமா, கஷ்டம் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் கனத்த இதயத்தோடு அந்த விஷயத்தை நான் செய்தேன்னா டாக்டர்கள் அவாய்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதன் பிறகு 2 வருடங்கள் பாபாவிடம் தினம் தினம் பிரார்த்தனை. பாபா எனக்கு ஒரு குட்டி பாப்பா கொடுங்க, ஒரு குழந்தை கொடுத்துருக்கீங்க, இன்னொரு பாப்பா வேணும் எனக்கு. எல்லா சகோதரிகளும் கேட்குறீங்க. நான் பாபாவிடம் மன்றாடி கேட்கிறேன். அப்படி கேட்கிற அத்தனை சகோதரிகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் பாபா. பாபா அதை செய்வார் நிச்சயம். நம்ம எல்லோரும் காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரான்னு கேட்டால் அதுதான் அற்புதம். சகோதரிக்கு ஒரு கனவில் சகோதரி நடந்து போயிட்டுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை திரும்பி பார்க்கிறார்கள். லைவாக பாபா உட்காந்துருக்கார், கனவில் லைவாக இருக்கார். கை காட்டி கூப்பிட்றாரு, இங்கே வா சரண்யா, இங்கே வாங்கிறாரு. சகோதரி ஓடுறாங்க. பாபா கூப்பிட்டா ஓடாமல் இருப்போமா, தப்புறம் ஓடுறாங்க. சகோதரி நேராக போனாங்க, காலில் விழுந்துட்டாங்க, சாச்சிட்டாங்கம்மா. அப்புறம் தூக்கி எழுப்பினார். எழுப்பி கையில் வேப்பிலை வச்சுருந்தாருன்னா அந்த வேப்பிலையால் என் தலையில் அடித்து எனக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு போன்னார். அதோடு என் கனவு கலைஞ்சிருச்சுன்னா எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பட்டது. நம்ம 2 வருஷமாக குழந்தைக்காக காத்திருக்கோம். இன்றைக்கி பாபா கனவில் வந்திருக்காரு, நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு 2வது குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருண்ணா பாபா. நான் 2வது முறை நான் கருத்தரித்தேன். இப்போ மருத்துவர்கிட்ட செக்கிங்க்கு போனேன். அங்கே சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா முதல் அந்த குழந்தை டவுன் சிண்ட்ரோம் பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, இந்த குழந்தைக்கும் இருக்கும். சகோதரிக்கு பகீர் இருந்துச்சு. அவங்க சொன்ன வார்த்தை பாபான்னு தான் கத்தியிருக்காங்க. பாபா என்ன பாபா இப்படி சொல்கிறாங்க அம்மா? அதுவும் 36வது வாரத்தில் தான் தெரியும். 36வது வாரம்னா 9வது மாதம். அப்போ என்ன பண்ண முடியும்? குழந்தை எந்த குறையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கடவுளை வேண்டிக்குங்க, டாக்டர் சொன்னது. சகோதரி நேராக வீட்டுக்கு வந்தாங்க, பாபாவிடம் உட்கார்ந்தார்கள். பாபா எனக்கு டாக்டர்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மருத்துவர்கள் சொல்லுகின்ற விஷயம் அது, ஆனால் நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். என்னுடைய கர்மாவினால் அங்கே குறையோடவே பிறக்கட்டும், இல்லை குறையோடவே வயிற்றுக்குள் இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் அதை நிவர்த்தி செய்து வைக்கட்டும்னு சகோதரி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தார்கள். மிகச்சரியான பிரார்த்தனை சகோதரி செய்தது. சகோதரி சச்சரிதம் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க பிரமாதமாக. பாபா நான் இந்த 10 மாதமும் சச்சரிதம் படிப்பேன்.
என் குழந்தைக்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் பிரமாதமாக காப்பாற்றணும். சச்சரிதம் படிக்கிறாங்க, பிரமாதமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சகோதரிக்கு ஒரு தோன்றுதல், சச்சரிதமில் ஆன்சர் இருக்குன்றாங்களே, நம்ம பாபாட்ட கேட்போம், பாபா நான் இப்போ சச்சரிதம் பிரிப்பேன், நீங்கள் எனக்கு அற்புதமான ஆன்சர் கொடுக்கணும். சகோதரி சச்சரிதம் பிரிக்கிறாங்க. அந்த 2 மாம்பழங்கள் கொடுத்து குழந்தை, அந்த எபிசோடு வருது. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், 2 மாம்பழம் காட்டுறாரு. அப்போ ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை எனக்கு கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு பாபாவின் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். 36 வாரம் முடிஞ்சிருச்சு. டாக்டர்கிட்ட போகிறாங்க. சச்சரிதம் அன்றைக்கும் சச்சரிதம் படிச்சுட்டு உதி கலந்த தண்ணி குடிச்சிட்டு சச்சரிதம் எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர் சொன்ன அதிர்ச்சி தகவல், அம்மா கிட்னியில் ஓட்டை இருக்குது. எப்படி இருக்கும்? சகோதரி கதறிட்டாங்க. சச்சரிதமில் இருக்கிற பாபாவை பார்த்து, என்ன பாபா இப்படி கிட்னியில் ஓட்டைங்கிறாங்க, என்ன பாபா பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது பாபா, அது எந்த கர்மால் அந்த குழந்தைக்கு அந்த ஓட்டை வந்திருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் உடை தெரிய வேண்டும், கர்மாவை தூக்கி எறிய வேண்டும், நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும். எவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்க பாருங்கள் பாபாட்ட. இது நடந்ததான்னு அதுதான் அற்புதம். குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ கிட்னியில் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குதுன்னு பார்க்கணும். டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிடும்போது வாங்க அந்த கிட்னி செக் பண்ணணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண முடியாது, மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே வந்துருங்கன்றாங்க. சகோதரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. போனால் குழந்தைக்கு எல்லாம் ஒயர் கேர்லாம் மாட்டி எல்லாம் பண்ணி கிட்னி செக் பண்ண போகிறாங்க. சகோதரி சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சச்சரிதம் ஒரு மாபெரும் பொக்கிஷம். அது இருந்தால் நம்ம கூட பாபா இருக்கிற மாதிரி. உண்மை, சத்தியம். சகோதரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெஸ்ட்டு முடிஞ்சதுமா குழந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. குழந்தை எடுத்துக்கிட்டாங்க சகோதரி. டாக்டர் உங்களை ரூம் கூப்பிட்றாருன்னாங்க. உள்ளே போனாங்க. டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை, அம்மா கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது உங்களுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி கிட்னியில் ஹோல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. சைஸ் என்ன தெரியுங்களா? 0.000001. ரொம்ப மைன்யூட்டாக குட்டியூடு ஓட்டையாக தான் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதுவே தானாக அடைஞ்சிரும். குட்டி பாப்பா வளர அது அடைஞ்சிரும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு நன்றியை சொன்னார்கள். சகோதரி என்ன வேண்டுனாங்க? பாபா கர்மாவினால் குழந்தைக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த கர்மாவை உடை தெரியுங்கள். இதுதான் பாபா. இப்போ உடை தெரிஞ்சார் பாருங்க, சரியாயிடும் டாக்டரே சொல்கிறாரு பாருங்க. உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றினாலும் டாக்டர் சொல்கிறாரு பாருங்க. அதுதான் உண்மை, சத்தியம். நம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார், நம் பாபா நம்மை காப்பாற்றுவார், நம் குழந்தைகளை காப்பாற்றுவார். நான் இப்போவும் சொல்கிறேன், பாபாவிடம் நாம் வைத்த கோரிக்கையை பாபா ஏற்று பலனை வாரி வழங்குவார். நம்ம வைத்த கோரிக்கை என்ன? குறையில்லாத குழந்தை வேண்டும் பாபா. அப்படியே கருவில் குறை இருந்தாலும், கருவறையில் குறை இருந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்கள். அப்படியே கர்மாவினால் அந்த குழந்தை குறையோடே வந்தாலும் அதையும் நிறைவேற்றி கொடுங்கள். இதெல்லாம் நம்ம பாபாட்ட கோரிக்கையை வச்சுருக்கோம். பாபா நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். சத்தியம் இல்லைங்களா? 4 அற்புதம் பார்த்தோம். பிரமாதமான அற்புதம் இல்லை, ஒன்று சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். அந்த அமெரிக்கா சகோதரிக்கு ஜென்ரல் செக்கப்புக்கு போனால் மிகப்பெரிய இடி தலையில். பாபா இருந்தார், காப்பாற்றிட்டார். அடுத்து அமுதா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், வீடு தேடி வந்த ஆசீர்வாதம். அடுத்து பூர்ணிமா சகோதரிக்கு நெஞ்சு வலியோடு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அந்த வலிக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரிலன்னு நினச்சா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறார் டாக்டர். அடுத்த சரண்யா சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சகோதரி அதான் சொன்னாங்க, அண்ணா இது நடந்து 2 வருஷம் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் இப்போது 2 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் சொன்னீங்க, ஐயோ நம்மளும் சொல்லலேன்னு சொல்லிட்டு தான் நான் உடனே வந்து டிக்ளேர் பண்ணேன்னா. இதுபோல் நிறைய சகோதரிகள் சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருக்கீங்க. பாபா புரிந்த அற்புதங்களை நம்ம எல்லோருக்கும் வெளியுலகுக்கு சொல்லணும் இல்லையா? அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பாபாவே சொல்கிறாரு, என்னுடைய அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் அந்த புண்ணியம் பிரமாதமாக சேரட்டும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரி, தம்பிக்கு வந்து அப்டமன் தான் பிரச்சனை. கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை டாக்டர்கள் சொல்கிறார்கள். எப்படி பாபா நிவர்த்தி செய்து வைத்தார். அதுதான் அற்புதம், பிரமாதமான அற்புதம். தரிசனம் செய்யப்போகிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன், உங்கள் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள்.
ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.